உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். வருகின்ற 14/4/2024 நம்முடைய தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சஷ்டி திதியில் நம்முடைய தமிழ் வருடப்பிறப்பு வருகின்றது. இந்த வருடப்பிறப்பில் அதாவது சாமி எந்த வாகனத்தில் வராங்க, என்ன ஆடை அணிந்து வராங்க, என்ன அணிகலன் அணிந்து வராங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய முறைப்படி இப்போ நான் உங்களுக்கு இந்த வருடத்தினுடைய பலன் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு படித்து சொல்கிறேன். இதை நீங்கள் காதில் கொஞ்சம் கேட்டிங்கனாவே நம்ம வருடத்துடைய பலன் நமக்கு ஒரு நன்மையான ஒரு நிகழ்வு தானே. அதாவது பார்த்தீங்கன்னாக்க, இந்த வருடத்தில் சாமி வருகின்ற வாகனம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கடுமையான ஒரு வாகனம் தான். அதை நான் படித்து சொல்கிறேன், தெரிஞ்சுங்க. மகர சங்கராந்தி ஸ்திரீ புருஷ ரூபமாய் 2 முகமும், அதாவது முகமே 2 முகமாக வராங்க, 3 கண்களும், 4 வாயும், சிவப்பு தந்தமும், நீண்ட நாக்கும், தொங்குகின்ற புருவமும், நீண்ட காதும், 8 கை. சாமிக்கு இந்த இடத்துல 8 கை, 2 கால்கள், செம்பட்டை, அந்த முடி பார்த்திங்கன்னா செம்பட்டை நிறத்தில் இருக்குது. உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன், கருப்பாக 12 யோஜனை பருமன். அப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோஜனைங்கிறது ரொம்ப பெரிது. அந்த 12 யோஜனை உடல் பருமன், 100 யோஜனை உயரம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த பூமிக்கும் வானுக்கும் ஒன்றா இருக்கும், அந்த மாதிரி ஒரு உயரம். கோர ரூபத்துடன் வருவாள். மகர சங்கராந்தி, அதாவது வில்வம், அந்த அவங்க குளிக்கக்கூடிய அந்த தண்ணீர் வில்வத்தில் வில்வ இலையை போட்டு அதில் அந்த இதில் ஸ்நானம் பண்ணி குளிச்சுட்டு வராங்க. அவங்க உடுத்திருக்கக்கூடிய ஆடை பார்த்திங்கன்னா சிகப்பு வஸ்திரம் அணிஞ்சு வராங்க. அதே மாதிரி வெள்ளி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா பாயாசம், வெள்ளி பாத்திரத்தில் பாயாசம் அவங்க சாப்பிட்றாங்க. ஆடை பார்த்திங்கன்னா வைடூரியம் அணிந்து தான் அவங்க வர்றாங்க பிரவேசம் செய்ய. பூ பார்த்திங்கன்னா செண்பகப்பூ தான் சூடி இருக்கிறாங்க. கட்கம் ஆயுதம் ஏந்தி கிழக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலி வாகனத்தில் வராங்க. அப்போ இந்த வருடம் சாமி புலி வாகனத்தில் வராங்க. அப்போ புலி வாகனத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த வருடத்துடைய பலன் கொஞ்சம் சிறப்பான ஒரு நிலையாக தான் இருக்குது. இதில் பார்த்திங்கனாக்க, இந்த வருடத்தில் நமக்கு மிக முக்கியமானது நமக்கு மழை தானே. இந்த மழை இருந்தால் தானே நமக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போ மழை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கனாக்க, ராஜா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இடத்துல செவ்வாய் பகவானாக வராங்க. மந்திரி சனி பகவானாக வராங்க. சேனாதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சேனாதிபதியும் சனி பகவான் தான். ரிஷியாதிபதி செவ்வாய். ராஜாதிபதியாக வரக்கூடியது குரு. இப்போ இவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த வருடத்தில் சேனாதிபதியும் இந்த வருடத்துடைய ராஜாவுமாக வரக்கூடியவர்களை பற்றி நாம் இப்போ சொல்லியிருக்கோம். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த நமக்கு ஒவ்வொரு வருடத்துலேயும் ஒவ்வொரு திசையிலேருந்து தான் நமக்கு மழை உருவாகும். அப்போ இந்த வருடத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விந்திய பருவதத்தில் தென்மேற்கு திக்கில், அதாவது தென்மேற்கு திக்கில் நம்ம இந்த இந்தியாவினுடைய தென்மேற்கு திக்கில் வருணமேகம் உற்பத்தி ஆகுது. தேவமானத்தால் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் 2 மரக்கா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதாவது பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு குருணி மலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். குருணி மலைனாக்க அந்த வருடம் பூரா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அபார மழையாக இருக்கும்.
இது வந்து 2 மரக்கால் அப்படின்னு போட்டாக்க நமக்கு வந்து கொஞ்சம் மத்தியமமான மழை தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமுத்திரங்களில் வந்து 10 பாகம் மழை பெய்யுது அப்படிங்கிறாங்க. சமுத்திரம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கடல் இதுதான் நமக்கு வந்து சமுத்திரம். அந்த ஏரி இது போன்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 10 பாகம் மழை பெய்யுது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மலை காடுகள் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து 6 பாகம் மழை பெய்யுது அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டமையானால் கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் சொல்கிறோம்ல, அந்த மழை சார்ந்து இது மாதிரி இடங்களில் வந்து 6 பாகம் மழை பெய்யுது அப்படிங்கிறாங்க. பாக்கி வந்து 4 பாகம் நம்ம பூமியில் வந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வருடத்தில். அப்போ இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலையாக இந்த மழை வந்து நமக்கு இருக்குது. மிகவும் அதிகமான மழை அப்படின்னு சொல்ல முடியாது, மழை வந்து குறைவான மழை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகையினால பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு நமக்கு இந்த 12 மாதங்கள்லேயே வந்து நமக்கு எந்தெந்த மாதங்களில் வந்து மழை வந்து நமக்கு அதிகமான மழையும் குறைவான மழையும் மிதமான மழையும் அப்படிங்கிறது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சித்திரை, ஆனி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி, பங்குனி இந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஓரளவுக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைகாசி மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதத்தில் வந்து ஒரு மிதமான மழையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவணி மாதத்துலேயும் மார்கழி மாதத்துலேயும் மழை வந்து பெரிய அளவுக்கு இருக்காது, மழை வந்து ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இதுதான் இந்த வருடத்தினுடைய பலன். இந்த தமிழ் வருடம், குரோதி வருடம், இந்த தமிழ் வருட பிறப்பை எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்து.